என்றோம் காப்பி. தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்தல் வாயினில் இருக்கின்றது. இரவினில் பாடும் பாட்டு எந்தல் வாயினில் இருக்கின்றது. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோம் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோம் காப்பி. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா. அவர் என்ற சிப்பனாம் தினமும் துதித்து பாடிடுவே. அவர் ரட்சிப்பானாம் தினமும் துதித்து பாடிடுவே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோம் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோம் காப்பி. யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, திருமலைகளில் இருந்தோ உம்மை தினமோ நினைக்கின்றே. திருமலைகளிலிருந்தோ உம்மை தினமோ நினைக்கின்றே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோம் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோம் காப்பி. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள்
என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, திருத்துவ பண்டிகை 14வது ஞாயிறாக இருக்கிற இந்த திருநாளிலும் ஆண்டுடைய திரு சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக யாவரும் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே, செய்யரில்
சேவிக்கையோ வேளை ஐயா நின் அடிபணிந்தே செய்யனில் சம்பாதோ சேவிக்கையோ வேளை ஐயானில் அடிபணிந்தே சொந்த ஓனதல்ல சோராவளி செல்ல இருந்தாய் துணிவேனையா புத்தி கமலமா பூமாலை கோர்த்தோனின் பாதத்தனை பீடித்து கொள்வே தெய்வன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மைமனதானந்தமே செய்யரில் சம்பாதோ சேவிக்கையோ வேளை ஐயானில் அடிபணிந்தே செய்யரில் சம்பாதோ சேவிக்கையோ வேளை ஐயானில் அடிபணிந்தே. தந்தையாய் திருமைந்தனாய் பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியிலே மகிமையினுடைய மாறாத பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் திருத்துவ கடவுளே, நன்றியறுதலான உள்ளத்தோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை பெழுகிறோம். உம்முடைய பேரிரக்கத்தினாலே திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 14வது ஞாயிறை ஆசிக்கும்படியாக உம்முடைய சமூகம் நாடி கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்தருளின ஜீவன், சுகம், பலம் யாவுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். வாரும் ஆண்டவரே, நம்முடைய அன்பின் அருள் பிரசன்னத்தை இந்த ஆராதனை வேளையிலே தூய ஆய்வின் வெளியாக எங்களுக்கு தந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையினுடைய மாறாத பிரசன்னத்தை அருளி எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை கையளிக்கின்றோம். பங்கெடுத்திருக்கின்ற உம்முடைய மக்களாக எங்களை கண்ணோக்கி பாரும். இந்த ஆராதனை முழுமையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பணிந்து வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 29வது பாடலை பாடுவோம். அருமையான திருச்சபை மக்களுக்கு வேண்டுகோள், திருச்சபையோடு இணைந்து நாம் பாடுவோம். Todi seya maname
துதி செய்ய மனமே எழுந்தேரா. 1வது பக்கத்தில் உள்ள பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரமே பெருமானவரே, இளை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவள்ளவர்களும் தீட்டுமாயிருக்கிறோம் என்றோ மனதினாலும் வாக்கினால் நடக்கையினாலும் உமக்குரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடக்கிளம்புக வருகிறோம். அளவிலா இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரே பேரான குமாரத்தங்களை எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்துள்ளோம். இந்த கிருபையினால் நாங்கள் நித்திய சொல்லும்படி உண்மையை உடைய சில அருமையான அறிவை உம்முடைய யோசனத்தின் பரிசாவியை கொண்டு எங்களையே அறுபட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மனத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசாவியை தந்தவர்களாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்துள்ளோம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 14வது ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியம் பாடல் புத்தகத்திலே 105வது பக்கத்திலே உள்ளது. திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 14வது. எங்கள் கேடகமாகிய கடவுளே, கண்ணோக்கமாயிரோ.
உமது நித்திய கிருபையினால் உமது திருச்சபை காப்பாற்றி அருளும். உமாலிய பலவீன மனுஷன் நிற்க மாட்டாமல் விழுவானாகையா தீமையானவைகள் எல்லாவற்றிற்கும் உம்முடைய ஒத்தாசையினால் எப்பொழுதும் எங்களை விலக்கி காத்து ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் எல்லாவற்றிலும் எங்களை நடத்திட வேண்டும் என்று உமோடும் பரிசுத்த ஆவியோடும் கடவுளாய் என்ற தைக்கோ பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற மதுக்குமானாய் எங்களாக இயேசு கிறிஸ்துவின் பலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். அமருங்கள். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 14வது ஞாயிறுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டவர்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படியாக அன்றோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்கு இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 26. சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமனாய் நடக்கிறேன். நான் கர்த்தரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும். உமது கிருபையின் கண்களுக்கு முன் இருக்கிறது, உமது சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரோடு நான் சேரவில்லை. தீமை செய்வோரின் கூட்டத்தை நான் பயக்கிறேன், பொல்லாதவரோடு உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உமது அதிசயங்களை எல்லாம் விவரிக்கும்படி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உமது பீடத்தை சுற்றி வருவேன். கர்த்தாவே, நீர் வாசமாக இருக்கிற ஆலயத்தையும் உமது மகிமை தங்கி இருக்கிற ஸ்தலத்தையும் நேசிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவன் இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானம் நிறைந்திருக்கிறது. நானோ உத்தமனாய் நடப்பேன், என்னை மீட்டருளும், என் மேல் இரக்கமாயிரும். என் கால் சமமான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்பது. இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதி வாசித்து முடிந்தது. இந்த நாளுக்கு என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15வது அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 21 வரையிலும் அடங்கியிருக்கிறது. Jeremiah chapter 15 verses 15 to 21. Then I said, Lord, you know what is happening to me. Please step in and help me. Punish my persecutors. Please give me time. Don't let me die young. It is for your sake that I am suffering. When I discovered your words, I devoured them. They are my joy and my heart's delight, for I bear your name. O Lord, God of heaven's armies, I never joined the people in their merry feast. I sat alone because your hand was on me. I was filled with indignation at their sins. Why then does my suffering continue? Why is my wound so incurable? Your help seems as uncertain as a seasonal brook, like a spring that has gone dry. This is how the Lord responds. If you return to me, I will restore you, so you can continue to serve me. If you speak good words rather than worthless ones, you will be my spokesman. You must influence them. Do not let them influence you. They will fight against you like an attacking army, but I will make you as secure as a fortified wall of bronze. They will not conquer you, for I am with you to protect and rescue you. I, the Lord, have spoken. Yes, I will certainly keep you safe from these wicked men. I will rescue you from their cruel hands. Amen. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக திறந்து கொண்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம். ரோமர் 12வது அதிகாரம் 1 to 8 முடிய உள்ள பகுதிகளிலே அடங்கியிருக்கிறது.
ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சிந்தையும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தினாலே அநேக அவயங்களாய் இருக்கிறாலும் எல்லா அவயங்களிற்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதகத்திலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியாய் இருக்கிறவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்பதே ஆமென். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி வாசித்து முடிந்தது. அல்லேலூயா. இந்த திருநாளுக்கு என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நற்செய்தி வாக்கியம் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 21 26 முடியுள்ள பகுதிகளிலே அடங்கியிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 26 வரை. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமென். இந்த நாளுக்குரிய நற்செய்தி வாக்கியமும் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். இறை வார்த்தைகளை வாசிக்கிட்ட நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரானுக்குமா நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதா திறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து எடுத்தெழுந்தார். பிரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர்த்திருந்து உயிரோரையும் மருத்துவ ஞாந்திருக்க வருவார். பரிசு ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசு கிறிஸ்துவ சபையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வ உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
அமர்ந்து மீண்டுமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 320வது ஞான பாடலை பாடுவோம். ஞாயிறாகிய இந்த தினத்துல கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட ஆண்டுடைய வார்த்தை நான் வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 26 வரையிலும். அது முதல் இயேசு கிறிஸ்து தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுப்பப்பட வேண்டும் என்பதனை தம் சீசருக்கு எடுத்து காட்டத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து, ஐயோ ஆண்டவரே, அது வேண்டாம், இது ஒருபோதும் உமக்கு நேரிடுவதில்லை என்று அவரை கண்டிக்க தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நான் இடற ஏதுவாயிருக்கிறாய். கடவுளுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷருக்குரியவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம் சீசரை பார்த்து, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை கண்டடைவான். ஒருவன்
ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான் என்பதுதான். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. என்னை தந்தேனும் கரத்தில் ஜீவ பலியாக, என்னை வெறுத்து சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர்வே. என்னை வெறுத்து சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர்வே. யாரை அனுப்புவே? யார்தான் போவார் என்பே? யாரை அனுப்புவே? யார்தான் போவார் என்பே? பரனின் சேவையை மேன்மையா எண்ணி அடிமை இதோவாரே. பரனின் சேவையை மேன்மையா எண்ணி அடிமை இதோவாரே. உலகம் பகைத்தாலோ உறவு வெறுத்தாலோ, உலகம் பகைத்தாலோ உறவு வெறுத்தாலோ, உந்தனின் அழைப்பை உண்மையாயேற்று உம்மை பின்தொடருவே. உந்தனின் அழைப்பை உண்மையாயேற்று உம்மை பின்தொடருவே. என்னை தந்தே உம் கரத்தில் ஜீவ பலியாக, என்னை வெறுத்து சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர்வே. என்னை வெறுத்து சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர்வே. அழைப்பின் குரல் கேட்டேன், ஆண்டவர் என்றுணர்ந்தேன் என்று சொல்லி பக்தனுடைய பாடல்களை நினைவுபடுத்தி தகப்பனே, ஒன்றுக்கு உதவாத களிமண்களாக இருக்கின்ற எங்களையும் உம்முடைய கரத்திலே எடுத்து வனைந்து உமக்கென்று பயன்படுத்துகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி வருகின்றோம். வாரும் தந்தையே, வாரும் இறைவனாகிய கிறிஸ்துவே, வாரும் தூய ஆவியானவரே, உம்முடைய அருள் என்ற வார்த்தைகளை சிந்தித்து எங்கள் வாழ்விலே நாங்கள் எவ்விதங்களிலே உடைய அழைப்பை பெற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற உணர்வை உடைய இறை வார்த்தையின் வழி நின்று எங்களுக்கு அருளியல்ல இறைமைந்தன் கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபக்கேளு எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட இறை குடும்பங்களே, சீடத்துவம் அல்லது சேஷத்துவ பணி என்று சொல்லுகின்ற பொழுது அழைக்கப்பட்ட சீடர்களாம் எண்ணினார்கள் இது லகுவான பணி என்று சொல்லி ஆண்டுடைய அழைப்பை ஏற்று அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் அந்த சீடத்துவ பணி என்பது தனக்கு உயர்ந்த மேலான ஒரு பதவியாகவே அவர்கள் எண்ணினார்கள். ஆகவேதான் கடந்த வாரத்திலே தியானித்து திருமறையை தொடர்ந்து வருகிற இந்த திருமறை பகுதியிலே ஆண்டவர் இந்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லுவார், தாம் கிறிஸ்து என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி
அப்பொழுது சீசரு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஆகவே கிறிஸ்து என்று சொன்னால் மெசியா, இறைமகன் என்பது பொருள்படும். ஆகவே இந்த மெசியா, இறைமகன் என்று சொல்லுகின்ற அந்த உண்மையான நிலையை சீடர்கள் உணராது இருந்தார்கள். ஆணித்தரமாக ஆழமான விசுவாசத்தோடு அறிக்கை செய்த பேதுரு இங்கே என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நீ ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட்டார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் எருசலேமிலே படப்போகிற பாடுகளை குறித்து சொன்னபோது மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதை தம் சீசருக்கு அவர் எடுத்து காட்ட தொடங்கின போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஐயோ ஆண்டவரே, அது வேண்டாம், இது ஒருபோது உமக்கு நேரிடுவதில்லை என்று சொல்லி அவரை கண்டிக்க தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படித்தான் சிலுவை நாம் பார்க்கின்ற விதம் அது ஆசீர்வாதத்தின் சின்னமாகவே நமக்கு இருக்க வேண்டும். எந்த விதமான இன்னல்களும் பாடுகளும் கொண்டு வரக்கூடாது, எந்த விதமான வேதனையும் கொண்டு வரக்கூடாது. இந்த உலகமும் உலகத்தை சார்ந்த வாழ்வும் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு வாழ்கின்றவர்கள் தான் மனிதர்கள். நாமும் அவிதமான நிலையிலே வாழ்ந்து வருகிற நமக்கு ஆண்டவர் இந்த இறைவார்த்தையின் வழியாக அழகான காரியங்களை நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆகவேதான் சீடத்துவத்தை குறித்து சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லுகிற போது, சீடத்துவம் என்பது மிகவும் உயர்வானது. சீடத்துவத்தை கொடுக்காத கேட்காத எந்த சமயம் ஒரு சமயம் அல்ல என்று சொல்லுகின்றார். ஆகவே சீடத்துவம் என்று சொல்லுகிற போது நம்மை கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே அழகாக சொல்லுகிற போது கொடுக்காத கேட்காத சமயம் ஒரு சமயமே அல்ல என்று சொல்லுகிறார். சீடர்களுடைய கோட் ஆஃப் காண்டக்ட் என்று சொல்வார்கள், நடத்தையில் ஆன காரியங்களை குறித்து ஆடம் கிளர்க் என்று சொல்லக்கூடிய திருமறை இறையியலாளர் சொல்லுகின்றார், நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உலகத்தானால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரானவர் அல்ல என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்குள் அன்மையானவர்களே, சீடத்துவம் என்று சொல்லுகிற போது படகு நீரிலே இருக்கலாம், ஆனால் படகுக்குள்ளாக அந்த நீரானது நுழைந்து விடக்கூடாது. அதே போலதான் சீடத்துவம் என்று சொல்லுகிற போது உலகில் வாழலாம், ஆனால் உலக ஆசை சீடர்களுடைய உள்ளத்தை புகுத்து விடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவோடு நடந்த பேதுரு ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, அப்பங்களை பங்கிட்டு கொடுத்ததை எல்லாம் பார்த்திருப்பார். சீடர்கள் எல்லாம் அதை கண்டிருப்பார்கள். ஓ, இப்படியே இருந்து விடலாம், இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தால் நமக்கு எவ்வளவு அழகாய் இருக்கும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு தான் ஆண்டவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கண்டிக்க தொடங்கினான். ஆனால் கடவுளுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம், பாடுகள் பட்டு ஆண்டுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாகவே மனுக்குலத்துக்கு மீட்பு என்பதனை அவர் தெளிவாக இந்த நாளுடைய திருமறை பகுதியின் வழியாக நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆகவேதான் அவர் பேதுருவை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 23வது வசனத்தை வாசிக்கிற போது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நான் இடற ஏதுவாயிருக்கிறாய், கடவுளுக்குரியவர்களை சிந்தியாமல் மனுஷருக்குரியவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இன்றும் அப்படித்தான் நம்முடைய வாழ்வு நிலையில அழகாக நான் வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீத பகுதியில சங்கீதக்காரனாகிய தாவீது, தாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீதான் நீதி நியாயம் செய்யக்கூடியவர்,
என் வாழ்வை நிறையும் வகுத்துரைந்து வாழும்படியாக கற்று தருகிறவர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை வாஞ்சிக்கவும், உம்முடைய மகிமையை கண்டுகொள்ளவும், என்னுடைய கால்கள் சமமான இடத்திலே நிற்கவும் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி மன்றாடுகிற சங்கீதத்தை தான் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு நிலைகளிலே பாடுகளே கஷ்டங்களோ கடந்து வந்து விட்டால் கடவுளை வைகின்ற, கடவுளை புறக்கணிக்கின்ற, இந்த பாடுகள் ஏன் எனக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆகவே தான் சீடத்துவம் என்று சொன்னால் என்ன என்பதனை ஆண்டவர் இயேசு அழகாக தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். தம் சீசரை பார்த்து, ஒருவன் எனக்கு பின் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்குள் அருமையான உள்ள 3 விதமான மக்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே கண்டு இவ்விதமான வார்த்தைகளை சொல்லுகின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 24 தொடங்கி 27 முடிய உள்ள திரு வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், முதலாவதாக அவரை காணும்படியாக பெரும் கூட்டம் கடந்து வந்தது. குறிப்பாக இந்த காலங்களிலே ஏற்றார் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரசிகர்கள். இரண்டாவதாக பார்க்கிற போது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிற விதத்தில் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள். நீர் மெசியா என்று சொன்னால், நீர் இறைமகன் என்று சொன்னால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்கு காண்பியும், அப்பொழுது நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாடி கடந்து வந்து ஆண்டவரத்தில் எந்த விதத்தாவது குறைகளை கண்டுபிடித்து இவர் மோசையுடைய சட்டத்தை மீறினார் என்று சொல்லி ஆண்டவரை புறந்தள்ளும்படியாக தேடி வந்த கூட்டம் தான் இந்த பரிசேய கூட்டங்கள். மூன்றாவதாக தாம் தெரிந்தெடுத்த சீடர்கள். ஆகவே சீடர்கள் எப்படிப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் ஆவிக்குரிய செய்திகளை கேட்கிறோம். இந்த ஊரடங்கு காலத்தில் தினமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் 7 மணிக்கு தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து கடவுளுடைய திருவசனத்தை கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை இந்த ஊரடங்கு காலத்தில் அது தகுந்ததாக இருந்தாலும் நம்மை எந்த அளவுக்கு அந்த வார்த்தை நம்மிலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் சேற்றிலே தான் நாம் விழுந்து கிடக்கிறோமா, அல்லது சேற்றில் விழுந்த எண்ணெய் ஆண்டவருடைய தூய ரத்தம் கொண்டு கழுவினார் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அமெரிக்க தேசத்துல ஸ்டியூடினி என்று சொல்லக்கூடிய மாய வித்தக்காரன் வருவதுதான். அவன் ரசிகர்களை வசீகரப்படுத்த தன் இருப்பிலே ஒரு கயிறை கட்டிக்கொண்டு சான் பிரான்சிஸ்கோ என்று சொல்லக்கூடிய அந்த நதியில குதிப்பானாம். அந்த கயிறு அந்த நதிக்கு என்று கட்டப்பட்ட அந்த பாலத்து கட்டப்பட்டிருக்கும். பனிக்காலம் என்று சொன்னால் அந்த நதியானது அப்படி பனிக்கட்டியை போல் உறைந்து விடுமாம். இவர் இவ்விதமான சாகசங்களை, இந்த விதமான வித்தைகளை செய்கிறது இது விதமான குளிர்காலங்களை செய்து அவர் ஒருபுறம் அந்த நதிக்குள்ளாக பாய்ந்து மறுபுறம் 1 கிலோமீட்டருக்கு தள்ளி அவர் கரையேறி விடுவார். ஆனால் எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த நதிக்குள்ளாக இறங்குகிற போது அவன் மறித்து விடுவான். ஆனால் இவரோ தன்னுடைய மாய வித்தையினாலே 1 மைலுக்கு அப்பால் போய் எழுந்து விடுவார். இன்னைக்கும் அப்படித்தான் இறை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அதிசயங்களை, அற்புதங்களை பார்க்கிறோம். இறை வார்த்தையை நம்ப மறைக்கின்றோம். இவர்களோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே பரிசேயர்களை பார்த்து, சதுசேயர்களை பார்த்து கடிந்துரைக்கின்றார். உண்மையான சீடன் என்று சொல்லக்கூடியவன் யார்? ஏதோ சொல்லுகிறது அவருடைய
சீடர்களாக வர விரும்புகிற எப்படிப்பட்ட மனநிலைகளே இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை சொல்கிறார். என்னிடத்திலே வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரர் ஆகியோரையும் ஏன் தன் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவனின் சீடனாய் இருக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு சீடத்துவ பணி என்று சொல்லுகிற போது நாம் பிணைக்கப்பட்டவர்களாக அல்லது பிணைக்க வைப்பவர்களாக இருக்கிறோமா? பிணையம் என்று சொன்னால் பணைய வைத்தல் என்பது பொருள். இந்த இரண்டுமே ஒரே பதிலை தரக்கூடியதாக இருந்தாலும் நீதிமொழிகள் புத்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்ற போது அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லல் படுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகம் சார்ந்த நிலைகளை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். பாசை பிணைப்பு, கொள்கை பிணைப்பு, சுயநல பிணைப்பு போன்றவைகள் ஆண்டவரை விட மனிதனையே முக்கியப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே ஒரு சீடத்துவ பொறுப்பு என்று சொல்லுகிற போது அன்பிலே தன்னோடு பிணைக்கப்பட வேண்டும். அதற்காக சுயநலங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஒப்பற்ற அன்பால் பிறருக்கு செய்ய வேண்டும். தன்னலம் துறந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சிலுவையை சுமப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்தை சொல்லுகின்றார். அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அங்கு இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை கண்டடைவான் என்று சொல்லுகிறான். விலையேற பெற்றது நம்முடைய ஆத்துமா தான். அந்த ஆத்துமா இந்த உலகம் சார்ந்த நிலையிலே விழுந்து போக்குகின்ற வேளையிலே நாம் ஆண்டோடைய விண்ணரசை, ஆண்டோடைய பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இங்கே துன்பங்களில் ஊடாக இறைப்பணியை செய்த எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகின்றார். எரேமியா தீர்க்கதரிசி பாடுகளின் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அநேக பாடுகளை, துன்பங்களை ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகள் மத்தியிலே கதறுகின்ற கதறலினுடைய சத்தத்தை தான் இந்த நாளிலே திருமறை பகுதியிலே நான் வாசிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் தேவரீர் என்னை நினைத்து என்னை பாதுகாத்தருளும், என்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று என்னை பழி வாங்கும் முது நீடிய பொறியின் நிமித்தம் என்னை வாங்கிக் கொள்ளாதையும் என்று சொல்லி அபயமிடுகின்றார். அவரை தொழுக்களத்திலே கட்டி வைத்து அடைத்தார்கள், பல துன்பங்களை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய தீர்க்கனாக கடந்து செல்கின்ற போது அவருடைய வாழ்க்கையில அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் கடந்து வந்த பொழுது அவன் பாடின பாடினுடைய அடிகளை தான் நம்முடைய திருமறை பகுதியிலே என் நோவு நீடித்த காலமாகும் 18வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது என் நோவு நீடித்த காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்ப முடியாத நீரோடை போலவும் வற்றி போகும் நீரை போலவும் இருப்பீரோ. நீரோடை எப்பொழுது வற்றோம்? அப்படி என்று சொன்னால் அந்த துன்பமும் வேதனையும் எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவருக்கு பாடுகளையும் கஷ்டங்களை கொடுத்திருக்கும். நீரூற்று என்றைக்கு வற்றி போகும்? அப்படிப்பட்ட நிலையிலே தான் எழுதுகின்றார். இங்கே நான் நம்ப முடியாத ஆண்டவரே, நீர் எனக்கு நம்ப முடியாத நீரோடை போலவும் வற்றி போகும் நீரை போலவும் இருப்பீரோ என்று சொல்லி கடவுளை பார்த்து மன்றாடுகிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்ற வார்த்தை, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே பலமான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னை தீயவனுடைய கையிலிருந்து விடுவித்து கொடியவனுடைய கையிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகின்றான். இந்த உலகத்துல சிலுவை இல்லாமல் சமாசம் கிடையாது, பாடு இல்லாமல் சந்தோஷம் கிடையாது. எந்த விதத்திலும் பாடுதான் நம்முடைய வாழ்வின் மேன்மை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டமே துன்பமே இல்லாத நிலையிலே இந்த உலகத்திலே வாழ முடியாது. விதைக்கப்பட்ட விதை கூட தன்னை அழித்துத்தான் நல்ல ஒரு செடியாக வளர்ந்து பலன் கொடுக்க முடியும். ஆகவே சிலுவை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உண்டு. இந்த உலகத்திலே நான் பாடுகளையே
நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமே வந்தது கிடையாது. என் வாழ்க்கையில நான் வேதனையை அடைந்தது கிடையாது. என் வாழ்க்கையில நான் கண்ணீரை சிந்தியது கிடையாது என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்வான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன் என்பதுதான் பொருள். இந்த உலகம் பாடு நிறைந்தது. ஆகவேதான் அதற்கு முன்னோட்டமாக கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிற போது அவருடைய காயங்களை என்னுடைய உடல் முழுவதும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு இந்த உலக மீட்புக்காக இறை மைந்தனாக மனிதராக பிறந்து அவர் பட்ட பாடுகளினாலே நமக்கு மீட்பை தந்திருக்கிறார். அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாகவே கிறிஸ்தவத்திற்கு புது வாழ்வு கிடைத்திருக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலுவை அலங்கார சின்னமாக மாத்திரமல்ல, நம்மை எல்லா விதத்திலும் நம்மை நடத்துகின்ற துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நமக்கு சிலுவை மேன்மை என்பதனை எண்ணி நாம் கடந்து வரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சீடத்தினுடைய மேன்மையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற வார்த்தை கட்டுப்பாடான வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகிற போது ஏதோ கிணற்று தவளைகளை போல வென்றதை தின்று விரி வந்தால் சாவோம் என்று சொல்ல நிலையிலே அல்ல. கட்டுப்பாடான வாழ்வு, சாட்சியுள்ள வாழ்வு, முழுமையான வாழ்வு, கட்டுப்பாடான வாழ்வு என்று சொல்லுகிற போது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிற போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்கள் உயிர் நிலைமைகளை அதன் இழி உணர்ச்சிகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகின்றார். சாட்சியுள்ள வாழ்வு என்று சொல்லுகிற போது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிற போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். முழுமையான வாழ்வு என்று சொல்லுகிற போது இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய வாழ்வு நமக்கு அழிவை தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10:10 சொல்லுகிற போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகள் ஜீவன் பெறவும் மிகவும் அதிகமாகவும் பெறவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை உணர்ந்து பார்த்து நம்முடைய உள்ள இருதயங்களை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே உடைய அழைப்பை மேன்மையாக நாங்கள் எண்ணவும் உடைய அழைப்பின் சத்தம் கேட்டு உடைய குரல் கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை உண்டாகவும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் 20 சொல்லுகிற போது நீங்கள் பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கடவுளுடைய இரக்கங்களை முன்னிட்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகின்றார். இறைமைந்தன் கிறிஸ்துவிலே அந்த வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்வு நிலைகளை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த இறைவார்த்தைகளை கொண்டு தூய ஆவியுடைய துணை கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை சக்திப்படுத்தி வல்லமைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்வாராக. மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டு கடவுளே சுத்த ஏரோதயத்தை என்னிலே சீரோதேயோ நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியோ உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதீரோ உமது பரிசாவிய நீடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதீரோ உமது ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவோ எனக்கு தாரோ உற்சாக நின்ற வண்ணமாகவே கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த
பற்பல கிருபைகளுக்காக, உம்முடைய அன்புள்ள தயவுக்காக உம்மை போற்றுகிறோம். இறைமைந்தன் கிறிஸ்துவை எங்களுக்கு ஏவாக தந்து எங்கள் வாழ்வை செமைப்படுத்தி நாங்களும் உடைய திருப்பணி ஊழியங்களிலே விசுவாசிகள் என்று சொல்லுகின்ற அழைப்பை பெற்றிருக்கின்றோம். உம்முடைய திருப்பணி ஊழியர் என்று சொல்லுகின்ற அழைப்பை பெற்றிருக்கின்றோம். இந்த தகுதிகள் எங்களால் உண்டானது அல்ல, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபை என்பதனை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக கேட்ட மெய்யான இந்த உபதேசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும், உமை பற்றுகின்ற விசுவாசம் எங்களுக்குள்ளாக பலம் கொள்ளவும், எல்லா மனுஷர் மீது அன்பு அதிகரிக்கவும், உம்முடைய ராஜ்யம் எங்கும் பரவும். தேவரீர் பொதுவாக உம்முடைய திருச்சபையும் அதன் எல்லா ஊழியங்களையும் ஆண்டு நடத்திட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, துன்பங்களும் துயரங்களிலும் பாடுகள் இருக்கிற மக்களுக்காக வருகின்றோம். உந்தன் சிலுவை என் மேன்மை என்று சொல்லி பக்தன் பாடியது போல, சிலுவை அன்றைக்கு சாப சின்னமாக கொலையாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக இருந்தது. ஆனால் அந்த சிலுவையிலே உம்முடைய ஒரே மைந்தனாய் கிறிஸ்து இயேசுவை தந்து ஆண்டவரே, அவர்பட்ட பாடுகளினாலே, அடைந்த வர்ணத்தினாலே, உயிர்ப்பினாலே நாங்கள் மீட்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் நிலையிலே நாங்களும் ஈர்ப்புக்குரிய மக்களாக ஆண்டவரே உம்முடைய சூடத்தினுடைய மேன்மையை உணர்ந்து ஆண்டவரே உமக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு தேவையான எல்லா பலன்களை தாரும். தேவரீர் அனாதை பிள்ளைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் யாவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் உமக்கு சொந்தமாகவும் உமக்கென்று பிழைத்திருக்கும்படி தேவரீர் எங்களை எப்பொழுதும் உம்முடைய மாறாத கிருபையினால் நிலைத்து எங்கள் சரீரங்களையும் ஆத்துமாக்களையும் உமக்கு ஏற்ற விதத்தில் வாழ்வதற்கு அனுக்கிரகம் பாராட்டும். எங்கள் மீட்பராம் கிறிஸ்து இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிற போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய ஆறுதல் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் பாவ கடங்களை எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் படப்படாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடைகளே, ஆமேன். அமர்ந்து மீண்டுமாக 594வது பாடலை பாடுவோம். ஆனந்தமாய் வாலிபனாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையோடன் என்னை தேடி வந்தார். வாலிபனாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையோடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாயல்
தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரை சித்தம் சத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லாஹ் ஆசையே போவேனில் வேறே இல்லை. என்றும் ஆதரவே இன்ப காணா ஏகிடுவேன். தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்த உம் பாதம் சேர்த்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்த உம் பாதம் சேர்த்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழை கோமாரத உம் கேரோபை கண்பாரும் எந்தோ நான் உன்னடிமை. ஆனந்தமா இன்ப காணா கேகிடுவேன். தோயம் பிதாவின் முகம் தரிசிப்பேன். தேற்றிடுதே வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உங்கள் சமூகமே. தேற்றிடுதே வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உங்கள் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் சிறப்பு நாட்களை ஆசைக்குடைய பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை காண்கின்றவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 14ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரையிலும் சிறப்பு நாட்களை ஆசிக்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். மேக்டலின் பெனிட்டா ஞானசேகர், அருள்திரு ஜே ஆல்வின் சந்திர சுரேஷ் பத்மா, திருவாளர் எஸ் மார்டின் லுத்தர், அருமையான பிள்ளைகள் ஓபேத் எட்வின் சாம், ஜான் எட்வின் ராஜ், ஜாஸ்பர் எட்வின் ராஜ், ஜான் எட்வின் ராஜ், திருவாளர் இயேசுவடியான், திருமதி அருள்பாய், காதரின் பிரியேல், ரமேஷ் பாபு. ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களை மறப்பதில்லை, உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு அருளின வாக்கு மாறாத எங்கள் நல்ல கடவுளை, ஆசீர்வாதமாக தந்திருக்கிற எங்கள் திருச்சியினுடைய மக்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலும் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, வருகின்ற நாட்களிலே ஆசிக்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. பிறக்க இருக்கின்ற புதிய ஆண்டிலும் வயதிலும் அல்லது இந்த நாளிலே பிறந்திருக்கின்ற ஆண்டவரே புதிய நாளிலும் புதிய ஆண்டிலும் உம்முடைய அருள் கரங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற இந்த அடியார்களுக்கு அருளி நல்ல சரீர சுகபல ஜீவனங்களை கொடுத்து ஆண்டவர் சிறப்பான நாட்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே பணிந்து வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நமக்கு சீரான ஒரு ஒழுங்குமுறை வருகின்ற வரையிலும் திருமறை வாசிப்புடைய பட்டியலை நாம் வெளியே போட முடியாது.
அதிக வயதுடையோர் ஆலயத்துக்கு வருவதில்லை. ஆகவே ஒவ்வொரு வாரமும் திருமறை வாசிக்கின்றவர்களை நான் இந்த இடத்துல சொல்லி விடுவேன். ஆகவே நீங்கள் வருகின்ற வாரத்தில் திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 15வது ஞாயிறுக்கு திருமறை வாசிகளுடைய பெயர்களை சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி திருவளர் ஜி. சாலமோன் அவர்கள். நிருப பகுதி திருமதி சுதா ஆல்ஃபிரட் அவர்கள். நற்செய்தி பகுதி அன்பு பிள்ளை அஸ்வினி ஆல்வின். மறந்துவிடக்கூடாது, சங்கீத பகுதி பொதுவாக நமக்கு கடந்து வரும் 3வது வாரம். ஆகவே 3 திருமறை பகுதிகள். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி திருவளர் சாலமோன், நிருப பகுதி திருமதி சுதா ஆல்ஃபிரட், நற்செய்தி பகுதி அன்பு பிள்ளை அஸ்வினி ஆல்வின். அன்புக்குரியவர்களே, பல்வேறு இறை செய்திகளை கேட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது வந்திருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. இடைப்பட்ட நாட்களெல்லாம் ஆலயங்கள் வெறுமையான இருக்கைகளோடு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நிரம்பி வழிகிறது. ஆகவே உங்களை சிந்தித்து பாருங்கள். 6:30 மணிக்கு இடை வார ஆராதனை. எத்தனை பேர்கள் இதில் பங்கு கொள்கிறீர்கள்? உண்மையாக ஆண்டவர் நமக்கு அவருடைய அழைப்பை தந்திருக்கிற போது நம்முடைய செவிகள் அதற்கு இடம் கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து நீங்கள் இடைப்பட்ட நாள் ஆராதனைகளை பங்கெடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நாம் படைத்த காணிக்கைகளை நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் எங்களை ஆண்டு வழிநடத்தி வருகிறோமாயிருக்கிற நல்ல கடவுளே, நம்முடைய பேரன்பு எவ்வளவு அருமையானது என்பதனை ஒவ்வொரு நாட்களுடைய ஓட்டத்திலும் நாங்கள் எண்ணி பார்த்து மனதார நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். எங்கள் நாட்களெல்லாம் அஞ்சல்காரன் ஓட்டத்தை போல விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபை எங்களை தாங்குகிறது, எங்களை ஏந்துகிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளும் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய அருள் கரங்களாலே பற்றி வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் இந்த ஆராதனைகளை பங்கெடுத்திருக்கின்ற அருமையான தந்தை தாய்மார்கள், வாலிப சகோதர சகோதரிகள், சின்னம் சிறுவர்கள், வயோதிப பெற்றோர்கள், ஆண்டவரே வெளியிடங்களிலே இருந்தாலும் ஆண்டவரே வெளியிடங்களிலே இன்றைக்கு தளர்வுகள் ஏற்பட்டு தூர இடங்களில் இருந்து கடந்து வந்து இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகள், தம்பதிகளாக பங்கெடுத்திருக்கிறவர்கள் யாவரையும் உடைய கரத்திலே கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமே உடைய மாறாத அன்பின் அருள் பிரசன்னத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்விலை தந்து உம்முடைய அழைப்பின் குரலை கேட்டு ஒவ்வொரு நாளும் உமோடு ஆண்டவரே நாங்கள் நெருங்கிய உறவுடன் வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரை எப்பொழுதும் என் முன் வைத்து நோக்கி கொண்டிருப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வண்ணமாக ஆண்டவர் எங்கள் வாழ்வு அதுவாகட்டும். அவிதமான ஒரு வாழ்வை தந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் உம்முடைய கரந்தந்த ஆசிகளை எண்ணி பார்த்து பல்வேறு நிலைகளில் உமக்கு ஆண்டவரே நன்றி படைக்கின்ற உம்முடைய அடியவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே தோத்திர காணிக்கை எடுத்திருக்கின்ற அன்புக்குரிய தந்தை வை சாம்ராஜ் அவர்களுக்காக, அருள் திரு வை முத்துராஜன் அவர்களுக்காக, அன்புக்குரிய தாயார் திருமதி இந்திரா ஆல்ஃபிரட் சாம் அவர்களுக்காக, பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிற ஆண்டவரே லாசரஸ் அவர்களுக்காக, ஆண்டவரே மெர்லின் ஜோஸ் அவர்களுக்காக, தோத்திர காணிக்கை எடுத்திருக்கிற திருவள்ளுவர் சுவாமிநாதராஜ் அவர்களுக்காக, பிறந்தநாள் காணிக்கையை படைத்திருக்கிற திருவள்ளுவர் எஸ். மார்ட்டின் லூதர் அவர்களுக்காக, தோத்திர காணிக்கை எடுத்திருக்கின்றதான ஆண்டவரே புஷ்பம் சாலமோன் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த அடியவர்களையும் ஆண்டவரே அவர்கள் ஆசித்த சிறப்பு நாட்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகின்ற காலங்களிலே உம்முடைய மாறாத அருளின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மாத காணிக்கின் வழியாக நன்றி செலுத்துகிற உம்முடைய அடியவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய மாறாத அன்பின் அருள் ஆசிகளை பெற்று ஆண்டவரே உம்முடைய ஆசிகளோடு கூட வாழும்படியான கிருபைகளை பெற்று மாத காணிகளை படைத்திருக்கின்ற அடியவர்களை கண்ணோக்கி பாரும். திருவள்ளுவர் எஸ். அனீஸ் பிரதாப் அவர்களுக்காக, திருமதி மல்லா செல்வராஜ் அவர்களுக்காக, திருவள்ளுவர் எம். சுரேஷ்குமார் அவர்களுக்காக, திருவள்ளுவர் பி. சதீஷ் அவர்களுக்காக,
திருவள்ளுவர் எஸ் மார்ட்டின் லூதர் அவர்களுக்காக, திருவள்ளுவர் சி பேரின்பதாஸ் அவர்களுக்காக, திருவள்ளுவர் ஜி சாலமோன் அவர்களுக்காக, திருமதி ஞான சரோஜ் ஞானசுந்தர் அவர்களுக்காக, அருள்திரு வை முத்துராஜன் அவர்களுக்காக, திருவள்ளுவர் ஏ மார்ஷல் பிரதீப் அவர்களுக்காக, திருமதி இந்திரா ஆல்பர்ட் அவர்களுக்காக, திருவள்ளுவர் ஏ எல் ராஜசேகர் அவர்களுக்காக, திருவள்ளுவர் சுபாஷ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த அடியவர்களையும் படைத்த காணிக்கைகளையும் கொடுத்த அருமையான மனைவி மக்களையும் எல்லார வாழுக்குள்ளாக இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய கையின் உழைப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஊரடங்கு காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய இறையராது அன்பின் அருள்கரம் அவர்களை ஆண்டு எல்லா விதமான போஷிப்பினாலும் வழிநடத்தி வந்தீர். குறிப்பாக தொடர்ந்து ஆண்டவர் இந்த அருமையான குடும்பங்களை அவருடைய வாழ்வை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்துள்ளோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஏல காணிக்கின் வழியாக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே திருவள்ளுவர் ஏ ஜெயச்சந்திர போஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல பலன்களை இன்னும் பெற்று ஆண்டவர் அந்த குடும்பங்கள் உமக்கு நன்றி சொல்ல அருள் தாரும். கொடுத்த மனைவி அருமையான மகன் மருமகளோடு உம்முடைய கரம் இருந்து நிறைவான ஆசைகளை அருளட்டும். தேவரீ இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே மெழுகுபர்த்தி காணிக்கின் வழியாக நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய தாயார் புஷ்பம் சாலமோன் அவர்களையும் அவருடைய வேண்டுதலையும் கேட்டருளும். தேவரீர் இந்த நாளிலே MBBS-க்கான அந்த நுழைவு தேர்வாக இருக்கிற நீட் எக்ஸாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதனுடைய பயத்தினாலே பிள்ளைகள் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்கிற நிலையை நாங்கள் காண்கின்றோம். தகப்பனே, அருமையான பிள்ளைகள் விதமான தீய வழிகளுக்கு செல்லாதபடி நீதாமே பிள்ளைகளை உமக்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவரே பேசி அவர்களை பக்குவப்படுத்தும். இது இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை பணியை தருவார். நான் இந்த படிப்பை தவிர வேறு படிப்புகளை தொடர்வதற்கு கர்த்தாவை ஒத்தாசை அருளும் என்று சொல்ல மனநிலை கொடுப்பீராக. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த தேர்வை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு உடைய கிருபை இருக்கட்டும். சிறப்பாக பிள்ளைகள் எழுதி உடைய நாமத்தினால ஜெயம் பெற்று அவருடைய நோக்கங்களும் சிந்தைகளும் நிறைவேற அருள் தாரும். இதோ இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் அரிசி காணிக்கைகளை இதர காணிக்கைகளை படைத்திருக்கிற மக்களோடு உடைய கரம் இருக்கட்டும். கையின் பிரயாச காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கரங்களை வலுப்படுத்தும், ஆசீர்வதியும். தகப்பனே, இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களுக்கு காண்பித்து வருகிற பேரன்பு எவ்வளவு அருமையானது என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய செட்டைகள் மறைவிலே நான் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னது போல ஒவ்வொரு நாளையும் அவ்விதமாக தந்து எங்களை ஆட்கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரை சமூக வீரர்களோடு நடைபெறுகின்ற ஆராதனைகளை ஒழுங்குபடுத்துகின்ற பொறுப்பாளர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். இது ஆண்டவரை இந்த பரிசு சமூகத்தில் எப்படி ஆராதனை நடைபெறுகிறதோ அதை போல பேஸ் காலில் நடைபெறுவதற்கு அதற்கான ஒழுங்கலை செய்த அருமையான தலைவர், செயலர், பொருளாளர், அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த யாவரையும், அதற்காக ஆண்டவரே மிகுந்த ஆண்டவரே பிரயாசங்களில் பட்டு விதமான காரியங்களை செய்த அன்பு பிள்ளை செரின் அவர்களோடு உடைய கரம் இருக்கட்டும். தேவரீர் முற்றுமுடிய உடைய கரங்களை எங்களை தாழ்க்கிறோம். எல்லா விதத்திலும் நீர் எங்களை ஆண்டு வழிநடத்த இறைமைந்தன் கிறிஸ்துவின் திரு பாதமணிந்து உடைய கரங்களை எங்களை கையெழுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
ஆத்துமாவே கத்தரை தோத்துரி, என் முழுமே பரிசுநாமத்தை தோத்துரி. என் ஆத்துமாவே கத்தரை தோத்துரி, கர்த்தர் செய்த சகல்பாகம் மறவாதே. ஆம். இன்றைய நாளில் இந்த ஆராதனை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சபையின் சார்பாக வாழ்த்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முகாமை சங்கத்தினர்கள் அமர்ந்து செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இடைநாள் ஆராதனை வியாழன் மாலை 6:30 மணி அளவில் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதில் தயவு செய்து யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த இடைநாள் ஆராதனையிலே நம்முடைய சபையிலே ஆட்களே இல்லை, மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் முதலாவது இடம் கொடுக்கும்போது கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலே நமக்கு அந்த ஒரு பாரிஸ் காலிலே நமக்கு அந்த ஒரு வீடியோ கிளிப்பை டிஸ்பிளே செய்து கொடுத்தா நமது சபையினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சபையினுடைய உறுப்பினர் திரு ஏலம் இருக்கிறது. ஏலம் தேங்காய் ₹50, ₹60. தேங்காய் ஏலம் ₹60. 5 தேங்காய் ₹100. ₹100. ₹100 ஒரு தரம். ₹110. ₹110. ₹120.